நெட்வொர்த் தான் ஈக்விட்டி. பியூரா பாத்தீங்கன்னா நெட்வொர்த்துங்கிறது தான் ஈக்விட்டி. இது வந்து நல்ல ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின்ஸுங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் இந்த மூணுமே. பட் மோர் ப்ரெசைஸ் டு கிவ் த ஆன்சர் ஃபார் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் தான் கரெக்ட். நெட்வொர்த் உண்மையாவே இந்த ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்கம்மா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது பேசிக்கான கொஸ்டின்ஸ். அதாவது டோட்டல் லைபிலிட்டிஸ் நெட்வொர்த் நத்திங் பட் என்ன சொல்லாங்க, நெட்வொர்த் நத்திங் பட் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி. யாருக்கு எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாமே கழிச்சிரும். எதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கழிச்சிரும். வாட் யூ ஹாவ் டு பி ஓன்டு, அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு என்ன சொந்தமா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதா நெட்வொர்த். நெட் அதுலயே வார்த்தை இருக்கு பாருங்க, நெட் அப்படின்னாவே கழிச்சிட போறீங்கன்னு அர்த்தம். ஓகே கிளியர். அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். The ratio which indicates earning per share reflected by the market per share. Earning per share EPS divided by MPS equal to PES, PER, price earning ratio. Price earning ratio இந்த ரேஷியோனுடைய ஃபார்முலா இதுங்க. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவா, லிக்விடிட்டி ரேஷியோவா, ஆக்டிவிட்டி ரேஷியோவா, இந்த ரேஷியோவில் இது வருது. Profitability ratio. ஏர்னிங் பர் ஷேர் எதுல வருமா? ஏர்னிங் பர் ஷேர் எதுல வருது? அதுவும் அவ்வளவுதான். ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர்ங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி தான். அப்போ இது ப்ராஃபிட்டபிலிட்டியா இருக்கிறப்போ ஏர்னிங்ஸ் இருக்கிறது எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இல்லைங்க. ஏர்னிங்ஸ் அப்படின்னாவே நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி தான். கன்ஃபியூஸே ஆகும். பி ரேஷியோ ஆல்சோ ஏர்னிங்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மார்க்கெட்டபிள் ரேஷியோ, மார்க்கெட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டபிலிட்டி ரேஷியோ இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கண்டுபிடிப்பாங்க. மார்க்கெட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல இதை கண்டுபிடிச்சுதான் நமக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிப்பாங்க. மார்க்கெட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னு. ஓகே அடுத்தது பி ரேஷியோ வந்து ரெண்டு விதம். இப்படி இது வந்து வகை வகையா நமக்கு கேட்டே போவாங்கம்மா. இது நல்லா பார்த்துக்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, எம்பிஎஸ் கூட கேட்கலாம். எம்பிஎஸ் மார்க்கெட் பிரைஸ் ஷேர் அப்படின்னா இபிஎஸ் டிவைடட் பை பிஇஆர்னு கொடுக்கலாம். அல்லது இது பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அப்படின்றது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்றதுக்கு சமம் அப்படின்னு கொடுக்கலாம். இதுல இருந்து டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். இதுல இருந்து டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அப்போ இபிஎஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லாங்க, பிஇஆர் இன்டூ எம்பிஎஸ், மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். இந்த டெரிவேஷன் இந்த ஃபார்முலால இருந்து வருது. அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து எல்லா ஃபார்முலாவையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ பிஆர் கொடுத்துட்டு எம்பிஎஸ் கொடுத்துட்டு இபிஎஸ் கேட்கலாம், இபிஎஸ் எம்பிஎஸ் கொடுத்துட்டு பிஆர் கேட்கலாம். இதெல்லாமே மார்க்கெட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மார்க்கெட் ரேஷியோ. இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸ் தே ஹாவ் டு பி இன்வெஸ்டட். நம்ம கொடுக்குற விலைக்கு எவ்வளவு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம கொடுக்குற விலைக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும்னு கண்டுபிடிப்பார். Okay, fine. The ratio establishes the relationship between profit before interest and tax. BT. அப்போ இது வந்து ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்றேன். ஏர்னிங்ஸ் அப்போ EBIT அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் இல்லையா, எபிட் அப்படின்னு எழுதிக்கிறேன். EBIT டு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப், இந்த ரெண்டுக்கும் உண்டான சார்ஜஸ்ங்க. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, அதாவது என்னுடைய ப்ராஃபிட்டை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கவர் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுறது எந்த ரேஷியோவின் கீழே வருங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி, லிக்விடிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி, விச் கம்ஸ் அண்டர் விச் கைண்ட் ஆஃப் ரேஷியோ? ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது தவறுங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுறது லிக்விடிட்டி ரேஷியோல வரும். லிக்விடிட்டி ரேஷியோல வருங்க. லிக்விடிட்டில லாங் டேர்ம் சால்வன்சில வருங்க. லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோல வருங்க. லாங் டேர்ம் சால்வன்சி கவரேஜ் ரேஷியோ இதெல்லாமே கவரேஜ், ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆஸ்பெக்ட் தான். யாராவது இதை அப்ஜெக்ட் பண்றது அல்லது இது பண்றது ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். கரெக்டா இருந்தாலும் சொல்லுங்க. Anybody else?
சார் ப்ராஃபிட் தான் நமக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கான். அது ப்ராஃபிட் ரேஷியோ வராதா? இல்ல உங்களுக்கான ரேஷியோவின் கீழே பாருங்க, ஏதாவது டைரக்ஷன் ஃபார்முலா அல்லது சார்ட் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்போம். எதன் கீழே இது வருதுங்க கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு? லீவரேஜ் ரேஷியோ தாங்க சார். லீவரேஜ் ரேஷியோ ஆல்சோ all leverage, all kind of leverage and coverage ratio comes under the liquidity. Long term solvency தான் சார். solvency. இது வந்து liquidityங்கிற வேர்டு ஷார்ட் டேர்ம்ங்க, புரியுதுங்களா? liquidityங்கிற வேர்டு ஷார்ட் டேர்ம், பட் liquidity அப்படின்றதுல நமக்கு அந்த கம்ஸ் அண்டர் த இதுல பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. அப்ப டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் அப்படின்னா என்ன எழுதுங்க? இது எதுல வருங்க? கவரேஜ் எல்லாமே கவரேஜ் வந்துட்டாவே சால்வன்சில போட்டுருங்க. எல்லாமே சால்வன்சி தான், எல்லாமே சால்வன்சி தான். டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ வெரி குட். இது எந்த கம்ஸ் அண்டர்? இது ப்ராஃபிட்டபிலிட்டி. வெரி குட்மா, வெரி குட்மா. ப்ராஃபிட்டபிலிட்டி ஈல்ட், இது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, இது ப்ராஃபிட்டபிலிட்டி. ஈல்ட், ஏர்னிங்ஸ், ஈல்ட் இதெல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டி. இபிஎஸ் எம்பிஎஸ்க்கு இந்த டிபிஆர் டிவிடெண்ட் பெர் ஷேர், டிவிடெண்ட் பெர் ஷேர் அப்படின்றத டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ. அந்த கலெக்டிவா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சார்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். திரும்ப இது ரீட் பண்றப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல கண்டிப்பா ஞாபகத்துல வந்துடும். நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு இதெல்லாமே நம்ம சேக் ஆஃப் நாலேஜ் கொடுக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். A firm has capital of 10 lakh, sales 5 lakh, gross profit 2 lakhs, expenses 1000. What is the net profit ratio? Net profit ratio. கேபிட்டல், ஃபேம் கேபிட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. மூலதனம் கொடுத்துருக்காங்க, முதல் அல்லது மூலதனம். ஓகே. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டு நெட் சேல்ஸ் இன்டு 100. அப்ப நெட் ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து கழிக்கணும். அப்போ நெட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த 2 lakhs minus 1 lakh expenses 1 lakh by net sales amount, by net sales 5 lakhs. அப்ப கேபிட்டல் அப்படின்ற ஒண்ண நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறேன் இல்லைங்க. 1 by 1 lakh into divided by 5 lakhs into 100, almost 20%. Okay, fine. அடுத்து குவிக் ரேஷியோ 1.8:1, கரண்ட் ரேஷியோ 2.7:1, கரண்ட் லைபிலிட்டி 60,000. டிட்டர்மைன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக். இதெல்லாம் வந்து டைரக்டா போடுறதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க. எப்படி போடுவீங்க? டைரக்டா போடுறதுக்கு ஒரு Two point seven ல இருந்து 1.8 மைனஸ் பண்ணும் சார். 2.7 ல இருந்து 1.8 மைனஸ் பண்றோமா? 2.7 ல இருந்து 1.8 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2.7 1.8 அப்போ 0.9 0.9. அடுத்ததுங்க current liability multiply பண்ணும். current liability 1 equal to 60,000 னா 0.9 க்கு எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் என்னமா? current liability 1 into 60,000 சார். அப்போ 0.9 தான் இங்க நம்ம கண்டுபிடிக்கணும். 0.9 divided by 1 into 60,000 போடலாம் சார். அதாவது current liability divided by இந்த டிஃபரன்ஸ் இல்லீங்களா? இந்த டிஃபரன்ஸால டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துருமா? 0.9 by 1 சார். இல்லப்பா, நீங்க ஓகே சார். நேரடி முறையில இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு டைரக்டா எடுத்ததையும் அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். நம்ம ஒரு கிளாஸ்ல கூட இதை சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் சொன்னாங்க, அதுக்காக சொல்றேன். இது கரெக்டா தவறான்னு கேக்குறேன். 60,000 அப்போ 60,000 divided by 0.9 இல்லைங்களா? 0.9. அப்போ 0.9 அப்படின்றத இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேலங்கிலே 10ஆல பெருக்கலாம், ரொம்ப ஈஸியா போடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? 60,000 into 10 divided by 9 போடுங்க. அப்போ
இது என்ன ஆகும் அப்படின்னா 9 3 9 20 தப்பா ஒரு மட்டும் இருக்குங்களா இல்ல சார் நான் மல்டிப்ளை Excuse me, sir. பண்ணா Sir, answer Multiply பண்ணணும் sir. இல்லப்பா நான் கேக்குறது டைரக்டாவே வந்து இதுக்கு அதாவது ஒரு ஃபார்முலாவே போடலாம் அதை கேக்குறேன் நான் நேரடியா ஒர்க் அவுட் அது பண்ணிடுவேன் 60,000 0.9 போட்டோம்னா ஆன்சர் 54,000 அப்படி வரும் சார். வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கேக்குறேங்க வேல்யூ ஆஃப் ஸ்டாக் வந்து கரெக்டா ஆமாங்க சார். கரண்ட் ரேஷியோல இருந்து குயிக் ரேஷியோ So, கழிக்கிறப்ப minus பண்ணா 0.9 வரலங்க சார். மைனஸ் பண்ணலாம். 0.9 into 60,000 current 0.9 into 60,000 ஆன்சர் இஸ் 54,000 சார். இது தவறா கொடுத்திருக்கு ஆமா. அப்படிதான் answer தப்பு. Value of stock is 54,000. 54,000 தாங்க சார் ஆன்சர். ஓகே இது வந்து ஆன்சர் நாம ராங் அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கரண்ட் லைபிலிட்டிஸ் Current asset. மல்டிபிள் பண்ணணும் சார். அதாவது 1,62,000. கரெக்டா நம்ம போடலாம் கரெக்ட் அதாவது கரண்ட் லைபிலிட்டி இன்டு டிஃபரன்ஸ்ங்களா ஆமாங்க சார். இப்போ கரெக்ட்டுங்களா ஓகே இந்த ஒரு அந்த குயிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட கொண்டு வரதுக்காக தான் உங்களுக்கு கேக்குறேன் ஷார்ட்கட் போட்டங்க சார். போட்ட ஒரு சம்ல ஷார்ட்கட் போட்டோம். ஏற்கனவே நம்ம வீடியோஸ் ஷார்ட்கட் டைரக்டாவே போடுற மாதிரி. ஆமா ஆமா 0.9 0.9 ஆரம்பம் 54 இப்போ இது வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா இது தவறு இந்த ஆன்சர் தவறுங்க இதை விட்டுறலாம் ஓகே இப்போ இது நேரடியா போடுறவங்க எப்படி போடுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 3 ஸ்டெப் போடுவீங்க இல்லைங்களா நேரடியா போடுறவங்க என்ன பண்ணுவாங்க 3 ஸ்டெப் போடுவாங்க ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோவுக்கும் குயிக் ரேஷியோவுக்கும் ஒர்க்கிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போடுறாங்க ஒர்க்கிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போடுறாங்க current asset minus stock divided by current liability போட முடியும் கரண்ட் அசெட் டிவைடட் பை ஸ்டாக் அப்படி இல்ல current asset minus stock divided current liability அப்ப அது fixed asset ஆக வராது. current asset வந்து stock மைனஸ் பண்ணா அது fixed asset asset ratio சார் asset ratio இல்லையா liquid asset வந்து நம்ம current asset minus stock னு போடுறோம் divided current liability அதாவது இது நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க உங்கள்ட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக கேட்டிருக்கேன் பாருங்க நான் டைரக்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன் அதாவது கரண்ட் ரேஷியோ எடுத்துக்கிறீங்களா சரிப்பா எல்லாத்தோட இதுக்கும் ஒரு இது உங்களுக்கு டைரக்டா நேரடியாவே போட்டு காட்டுறேன் பாருங்க அதாவது இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக கொண்டு வந்திருக்கோம் கரண்ட் ரேஷியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி இல்லைங்களா அப்போ 2.7 டிவைடட் பை 1 இப்படி எடுத்துக்கிறோம் அடுத்து குயிக் ரேஷியோ அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா குயிக் ரேஷியோ ஈக்குவல் டு 1.8 டிவைடட் பை 1 அப்போ இந்த 1 அப்படின்றது இந்த 60,000 இல்லைங்களா 1ங்கிறது 60,000 அப்போ இதுல கரண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் கரண்ட் அசெட்ஸ் கிடைச்சிரும் இல்லைங்களா கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 2.7 இன்டு கரண்ட் லைபிலிட்டி அப்போ கரண்ட் லைபிலிட்டியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 60,000 அப்போ 1,62,000 சார் இது வந்து கரண்ட் அசெட் தான் 1,62,000 1,62,000 வந்து கரண்ட் அசெட்டுங்க கரண்ட் அசெட் ஈக்குவல் டு 1,62,000 ஓகே இது எனக்கு கிடைச்சப்ப இதே மாதிரி இதுக்கு போடுப்போம் குயிக் அசெட் போடுறப்போ QA குயிக் ரேஷியோ ஈக்குவல் டு நம்ம என்ன போடலாம் QA குயிக் அசெட் டிவைடட் பை CL அப்படின்னு நம்ம போடுவோம் குயிக் அசெட் டிவைடட் பை CL குயிக் அசெட் டிவைடட் பை CL அப்படின்னு நம்ம போடுவோம் ஜஸ்ட் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அதாவது நீங்க எப்படி போடுவீங்க குயிக் ரேஷியோ ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை CL அப்படின்னு போடுவீங்க அப்போ இந்த இடத்துல எடுக்கிறப்போ குயிக் அசெட் ஈக்குவல் டு 1.8 இன்டூ CL இல்லைங்களா அப்போ இந்த CL-ஓட வேல்யூ 60,000 அப்போ இந்த 1.8 எல்லாம் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருங்க 1,08,000 1,80,000ங்களா 108 ஓகே ஸ்டாக் அப்படின்றது
ஸ்டாக் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துப்போங்க? Current assets minus liquid assets. Quick asset. Quick quick assets. assets. Quick assets. அப்போ இந்த அடிப்படையில 1,62,000 Minus 60,000. minus 1,08,000. 1,08,000. உங்களுக்கு என்ன வருங்க? 54,000. 54,000. அதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னாப்பா நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டை இப்படி கொண்டு வந்துருங்க. நிறைய இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும் நமக்கு டைம் சேவ் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக உங்களுக்கு கொண்டு வருது. நீங்க புரியலன்னா நேராவே போட்டுக்கோங்க. நமக்கு ஒரு சம்மு தான் வருது, அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா போடுங்க. இது வந்து கரண்ட் அசெட்ஸ் இல்லைங்களா? இது வந்து கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ. இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கு வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். ஓகே, சூப்பர்ப்பா. இந்த ஷார்ட்கட்காக இதே மாடல் சம்ம நமக்கு என்ன கொடுத்து கேட்பாங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்து கூட கேட்பாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி நிறைய சம் போட்டிருக்கோம், வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க. அசெட் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு அசெட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல ரெண்டு விதமா கொண்டு வருவாங்க. அசெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அசெட் சைடு இருக்கு, ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வர மாதிரி இது வந்து இந்த மாடலுங்க. அப்போ அசெட் ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு அசெட் பிளஸ் கரண்ட் அசெட். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் அசெட் பிளஸ் ஃபிக்ஸ்டு அசெட். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. டான்ஜிபிள் அசெட் பிளஸ் ஃபிக்ஸ்டு அசெட், இன்டான்ஜிபிள் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட். கண்டிப்பா இந்த ரெண்டும் கிடையாது. இது வந்து ஏதோ சம்திங் இந்த ரெண்டுல எது போட்டிருந்தாலும் கரெக்ட் தான் இல்லைங்க? கரண்ட் அசெட் பிளஸ் fixed asset first வரதுனால அதான்மா நான் அது இதுல வேற ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கு. நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தவறுதெல்லாம் கொடுத்துருப்பேங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க முன்னாடி ஸ்ட்ரக்சருங்கிறதுனால ஆர்டர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணா Fixed assets தான் சார் ஃபர்ஸ்ட் வரும். நான் கரண்ட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் அப்படி வரும் சார். ஓகே, இது வந்து இப்படி கொடுக்க கூடாது. இந்த ஆப்ஷன் வந்து இப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் கேஸ் போட்டாங்கன்னா கிளைம் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். 1 + 2 2 + 1 3 தான்பாங்க. அது மாதிரி அதுக்காக சொல்றதுங்க. ஆனா ஆமாமாங்க, எக்ஸ்பர்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் அசெட் ஃபர்ஸ்ட், கரண்ட் அசெட். சரிங்க, இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம வந்து ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இந்த வேர்டு வந்ததுனால இந்த ரெண்டையும் நான் யூஸ் பண்றேன். What do you mean by financial structure and capital structure? Asset plus liabilities, sir. Capital structure na equity sir, preference sir plus debentures. இதுக்கு ஷார்ட்டா இன்னும் ஷார்ட்டாங்க. கரெக்ட்டா சொல்றீங்க. ப்ளீஸ். Capital plus borrowings. External equity. இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நத்திங் பட் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மிக்ஸ் அப்படிம்பாங்க. ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மிக்ஸ், ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மிக்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சருங்க. இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். டோட்டல் லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டுங்க. டோட்டல் லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் இஸ் கால்டு ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சருங்க. லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஒரே வார்த்தையில முடிக்கலாங்களா? Total asset side of the balance sheet. Total liability side of the balance sheet is called financial structure. Financial structure. Position தான் உங்களுக்கு வந்து liability. இது வந்து ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல வருமா? ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் நீங்க 4th யூனிட் படிக்கிறோம், கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், கேபிட்டல் அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன், பட்ஜெட்டிங் டெசிஷன், இந்த மாதிரி எல்லாம் அதுல வரக்கூடிய கான்செப்டுமா இது. ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வார்த்தை இருந்தா டோட்டல் லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் இஸ் கால்டு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மிக்ஸ், ஆப்டிமம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமம் டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் இஸ் கால்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. அசெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுறது அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுக்கு சுருக்கமா சொல்லணும்னா அசெட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். நத்திங் பட் அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டு அசெட் பிளஸ் கரண்ட் அசெட், இந்த ரெண்டும் இணைஞ்சிருக்கக்கூடியதை நீங்க கொண்டு வரோம்.
இது இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லயும் ஈக்விட்டி பிளஸ் டெட் தான் வரும். அந்த பினான்சியல் ஸ்ட்ரக்சர்லயும் லைபிலிட்டினா அதுவும் ஈக்விட்டி பிளஸ் டெட் தான் எடுத்துக்கணுமா சார்? ஈக்விட்டி பிளஸ் டெட் கரண்ட் லைபிலிட்டி சேர்ந்து எடுத்துக்கணும். மூணுமே எடுத்துக்கணும். ஓகே அதான் டோட்டல் லைபிலிட்டி சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஓகே 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 டோட்டல் அதாவது ஒரு பேலன்ஸ் ஷீட்டினுடைய லைபிலிட்டி சைடை மட்டும் லுக் ஓவர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃபைன். அடுத்தது பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்ல எத்தனை வழிகள் இருக்குங்க? எத்தனை கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் ரெண்டு கான்செப்ட், பீரியட் அண்ட் கான்செப்ட். பீரியட் அண்ட் கான்செப்ட். வெரி குட் வெரி குட்ங்க. இப்படிதான் வேணும். பீரியடு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது காலத்தினுடைய அடிப்படையில் இருக்கு, கான்செப்டினுடைய அடிப்படையில் இருக்கு. இதுதான் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து காலத்தினுடைய அடிப்படையில ஒர்க்கிங் கேபிட்டல்ல சொல்லலாம். காலம் அப்படின்ற அடிப்படை. இது வந்து கருத்து அப்படின்ற அடிப்படையில நம்ம கொண்டு வரலாம். கருத்து அப்படின்ற அடிப்படையில பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது ஒன்னொன்னு வந்து டெம்பரரி ஒர்க்கிங் கேபிட்டல். இது எதை குறிப்பிடுங்க? பெர்மனன்ட், டெம்பரரி, காலமா கருத்தா? இது பீரியடுங்க சார். பீரியடுங்க சார். ஓகே. இன்னொரு கான்செப்ட்டுங்க, கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங். சூப்பருங்க சூப்பருங்க. இது வந்து பெர்மனன்ட் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். டெம்பரரி. இதுல ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா கான்செப்டினுடைய அடிப்படையில கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லணும். கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொன்னா கரண்ட் அசெட் ஒன்லி. ஓகேங்களா? கரண்ட் அசெட் ஒன்லி. பெர்மனன்ட் டெம்பரரி அப்படின்னு நீங்க பிரிக்கிறது அக்கார்டிங் டு த ஃபைனான்சியல் நீட் அப்படிம்பா. அதாவது ஃபைனான்சியல் நீடை பொறுத்துதான் இது பெர்மனண்டா இது டெம்பரரியாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது the amount of current asset is required to meet the long term needs. அப்போ அவ்வளவுதாங்க. அதாவது லாங் டேர்ம் நீட்ஸ். அந்த நீடுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது தேவை, அதாவது நீண்ட கால தேவைக்கு ஒரு தேவை, நீண்ட கால தேவை அப்படியாக இருந்தா அது வந்து பெர்மனன்ட் ஆகும். குறுகிய கால தேவையாக இருந்தா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க? டெம்பரரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க சொல்ற மாதிரி கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்டரி, ஸ்டாக், புக் டெப்ட், கேஷ் பேலன்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணா பேலன்ஸ் இருக்கிறது தான் பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒரு நிமிஷம் கரெக்டா சொல்லுங்க, நான் அப்படியே நோட் பண்றேன் உங்களுக்கு. அதாவது கரண்ட் அசெட்ல இருந்து ஓகே ஸ்டாக், இன்வென்டரி, ஸ்டாக் பிளஸ் இன்வென்டரி. ஸ்டாக் இன்வென்டரி ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒண்ணு தாங்க. ஸ்டாக் இன்வென்டரி ரெண்டு ஒண்ணு தான். அடுத்ததுங்க புக் டெப்ட், கேஷ் பேலன்ஸ். அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க இதுல? கரண்ட் அசெட்ல வேற என்ன இருக்குங்க? இது எல்லாமே கழிச்சிட்டீங்க. ஸ்டாக், புக் டெப்ட்ஸ்ங்கிற ரிசீவபிளுங்க, அதுல மீதி இருக்கு. இல்ல இது ஆல்மோஸ்ட் எல்லாமே கரண்ட் அசெட் மாடல்ல தான் இருக்கு. மார்க்கெட் செக்யூரிட்டி. சரி, இன்வெஸ்ட்மென்ட், ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல இதுல வருது. ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட், மார்க்கெட் செக்யூரிட்டி இன்கம், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி இது எல்லாமே இந்த கரண்ட் அசெட்ல வரும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் கொண்டு வரும். பெர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்ல கொண்டு வரும். அதாவது நான் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நீடு, அதாவது ஒரு நாம கொடுக்கக்கூடிய ஒரு தேவை, நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்றப்போ இப்போ வந்து ஒரு ரா மெட்டீரியலை நான் வாங்குறேன்னு பாருங்க. அந்த ரா மெட்டீரியல் வந்து குறுகிய காலத்துக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி அசியூம் பண்றேன் அப்படின்னா, இப்போ காட்டன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருடம் ஃபுல்லா விளையிறது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இதுல மட்டும்தான், சீசன்ல மட்டும்தான் விளையும். அப்போ ஸ்பின்னிங் மில்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா ஒரு பர்மனன்ட் ஒர்க்கிங் கேபிட்டலை இது பண்ணி ரா மெட்டீரியலை பாரோ பண்ணி வச்சிருவாங்க. இது பெர்மனன்ட்ல வரும் ரா மெட்டீரியல். அது ஈவன் தோ சம் ஆஃப் த மெட்டீரியல், ஸ்டாக், இன்வென்டரி நீங்க எப்படி எந்த ஐடென்டிஃபிகேஷன்ல வந்தாலும் சரி,
ஒரு ஒரு பெர்மனன்ட், ஒரு நீண்ட காலத்திற்கு. அந்த நீண்ட காலம் அப்படின்றது அந்த த்ரூ அவுட் த இயர்ல கண்டிப்பா மாறும். அந்த கால இடைவெளி வந்து பெருசா இருக்கும். அந்த 1 இயர் அப்படின்றதுல இருக்கும். மறுபடியும் அடுத்த சீசன்ல தான் நம்ம மறுபடியும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அது பர்மனண்டா மாறுதுங்க. அது வந்து பர்மனண்டா மாறுது. ஈவன் டெம்பரரி அப்படின்றது இப்போதைக்கு மட்டும் எனக்கு தேவைப்படக்கூடியது. இப்போ ஒரு ஆயில் வாங்குறோம், கிரீஸ் வாங்குறோம், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படும். அப்போ இதுக்கான ஒரு ஸ்டோர்ஸ், ஸ்பேர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம். அது வந்து டெம்பரரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த தேவையை பொறுத்து தான் இது வந்து பெர்மனண்டா டெம்பரரியா அப்படின்னு மாறுது. அதுல வந்து என்னோட அசம்சன் படி நீங்க என்ன பண்ணா பிரிக்காதீங்க அப்படின்ற. அதாவது கரண்ட் அசெட் அப்படின்றத பிரிக்காதீங்க. கரண்ட் அசெட் அப்படின்றத காமனா வச்சுட்டு அதுல வந்து ஓவராலா நீங்க ஒரு நேச்சர் அந்த தேவையை பொறுத்து மட்டும் அசம்சன் பண்ணிக்கோங்க. பட் இது எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும் இந்த மாதிரி ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. தேவையினுடைய அடிப்படையில தான் இது பெர்மனன்ட் அண்ட் டெம்பரரி காலத்தினுடைய அடிப்படையில இருக்கு அப்படின்றது. இது வந்து கரெக்ட். நெட் அசெட் இது வந்து கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக்கு, கேஷ், புக் டெப்ட், கேஷ்னா வேற எல்லாம் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் தான் வருங்க. இன்கேஸ் மேபி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் தான் நிற்கும். அதனால வந்து இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் புக்ல எல்லாம் கூட இருக்கும். அது பார்த்தோம்னா மேபி தெரியலாங்க. அடுத்தது ஃபேக்டரிங் இன்வால்வ்ஸ். ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லப்படுறது இது ஒரு சர்வீசஸ் இல்லைங்களா? ஃபேக்டரிங் அப்படின்றது சர்வீசஸ். புக் டெப்ட கலெக்ஷன் பண்றது. அடிக்கடி நான் அந்த வார்த்தை சொல்றப்ப வசூல் ராஜான்னு சொல்லிடுவேன் இல்லைங்களா? வசூல் ராஜா, வசூல புக் டெப்ஸை கலெக்ட் பண்றது. அப்போ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள், கடனாளிகளிடமிருந்து கடனை வசூலித்தல் இல்லைங்களா? கடனாளியிடமிருந்து கடனை வசூலித்தல். இது வந்து என்ன பேங்க்ல வருங்க? அதாவது கமர்ஷியல் பேங்க் ஆபரேஷனா, மெர்ஜென்ட் பேங்க் ஆபரேஷனா, என்ன ஆபரேஷன்ல வருங்க? இது மெர்ச்சன்ட் பேங்கிங். மெர்ச்சன்ட் பேங்க். மெர்ஜென்ட் பேங்கிங். மெர்ஜென்ட் பேங்கிங்க்கும் கமர்ஷியல் பேங்கிங்க்கும் என்ன டிஃபரெண்ட்ங்க? கமர்ஷியல் பேங்க்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணுவாங்க, லோனை கொடுப்பாங்க. மெர்ச்சன்ட் பேங்கிங்ல சர்வீஸ் மாதிரி தானே சார் பண்ணுவாங்க? சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது அவங்க வந்து எய்தர் ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்து பண்ணுவாங்க. ஒன்று கடன் கொடுக்கறத மட்டும் பண்ணுவாங்க, அல்லது டெபாசிட்டை கலெக்ட் பண்றது மட்டும் பண்ணுவாங்க, அல்லது வேற ஏதாவது சிறப்பு சேவைகள் மட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய பேங்கர்ஸ் தான் வந்து மெர்ஜென்ட் பேங்கர் அப்படின்னு, வர்த்தக வங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். அண்டர் ரைட்டர்லாம் அதுல தான் வருவாங்க. அண்டர் ரைட்டிங் பண்றது, இந்த ஃபேக்டரிங் சர்வீசஸ், லீசிங் ஃபைனான்ஸு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபைனான்ஸு, இது எல்லாமே அதுல தான் வருவாங்க. கமர்ஷியல் பேங்குங்கிறது கஸ்டமர் ஆபரேஷன் பேங்குங்க. புரியுதுங்களா? கஸ்டமர்கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது கொண்டு வரோம். இப்போ ஸ்கூல் புக்ல நீங்க நல்லா படிங்க. 11வது பாடம் 11th அதுல படிச்சீங்க அப்படின்னா வங்கிகளினுடைய வகைகள் ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா படிக்குமா. அதுல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்னா என்ன ஆப்ரேஷன்ஸ் கரெக்டா பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த பாத்தீங்க அப்படின்னா அதை தாண்டி மற்ற இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க கிளாரிட்டியா படிக்கணுங்க. கிளாரிட்டியா படிச்சீங்கன்னா மட்டும்தான் அதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா முதலீட்டு, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் பேங்க், வளர்ச்சி வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களாமா? வளர்ச்சி வங்கிகள் வந்து லாப நோக்கம் இல்லாம செயல்படுங்களாம். அதை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. புத்தகங்கள்ல இருக்குங்க. 11th புக்கு உங்களுக்கு 11வது பாடம் இல்லைங்களா? வளர்ச்சி வங்கிகள், அந்த வங்கிகளினுடைய வகைகள் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நல்லா படிச்சு பார்க்கணும். அவங்க கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர மற்றும் நீண்ட கால நிதிபா. இண்டஸ்ட்ரியல் பேங்கர் வந்து நடுத்தர நீண்ட கால நிதி, இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. அப்ப நடுத்தர நீண்ட கால நிதி எவ்வளவு நாள்? 5 வருஷத்துல இருந்து 20 வருஷம். வரி வரியா நீங்க புத்தகங்களை படிக்கணுங்க. வரி வரியா படிக்கணும். நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொன்னது. அதுல இன்னொரு இடத்துல ஒண்ணு சொல்லியிருக்கான். IDBI பேங்க் தான் வந்து வளர்ச்சி வங்கிகளுக்கு எல்லாம் தலைமை வங்கி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான். கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் ரொம்ப வளர்ச்சி வங்கின்னு வந்து அதுக்கு அது வங்கிகளுக்கெல்லாம் வளர்ச்சியில அது தலைமை வங்கி அப்படின்னு சொல்றேன். எப்படி நபார்டுங்கிறது, அது கூட்டுறவு வங்கிகள்ல நபார்டு கடன்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நபார்டு தான் வந்து தலைமை வங்கியாக இருக்குங்க. அது கூட்டுறவுகளுக்கு வந்து இதை கொடுக்கக்கூடிய நிறுவனம், அதாவது நிதி அளிப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பேரு NCDC அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. NCDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து NCDC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 97வது பக்கம்
நான் இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து அதை நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால வந்து அஸ்டானிஷடே பண்ண முடியல. அந்த அவ்வளவு வரி வரியா படிக்கணும் போல் இருக்கு. அது என்ன சட்டம்? கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டம் பாத்தீங்கன்னா 1983ங்க. இதெல்லாம் புத்தகங்கள் இருக்கு. 1983 சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படுது. கூட்டுறவு சங்க சட்டம்னா நமக்கு என்ன தெரியுங்க? 1912 இருந்தீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க? கூட்டுறவு சங்க சட்டம் எவ்வளவுங்க? 1912 ஆமா, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இது பாருங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள், இது தமிழ்நாட்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். மறந்து போயிடும், நமக்கு தெரியாது. இதெல்லாம் கேட்டா என்ன பண்றது? 1983 கீழே பதிவு செஞ்சிருக்கணும். அப்ப NCDC தான் வந்து எல்லாத்துக்குமே இது கொடுக்குறவன். அதுல நாஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, NAFED. இது வந்து கம்சென்டர் கூட்டுறவின் கீழே வரவன். 1958 உருவாக்கப்பட்டது. இது மாதிரி உங்களுக்கு பாட புத்தகத்தை நடத்தினாவே நிறைய நடத்தலாம் போட்டிருக்கு, அவ்வளவு இருக்கு. வட்டார கிராம வங்கிகள் அப்படின்றதெல்லாம் இந்த பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி, இதெல்லாம் சொன்னோம். இது வர அதுல இன்னொரு கிளாசிபிகேஷன்ல தனியா கொடுத்துருக்காங்க. நபார்டு வந்து என்ன பண்றான் அப்படின்னா IDBI மாற ஒரு கண்ட்ரோலிங், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வளர்ச்சி வங்கிகளை வந்து தலைமை வங்கி கொண்டு வர மாதிரி விவசாய கடன்கள் அதுல எல்லாம் வந்து தலைமை வங்கியா நபார்டை கொண்டு வந்துடுறான். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா மிச்சம் 2 பேங்க் இருக்கு. எக்ஸிம் பேங்க் ஒண்ணு, ஹவுசிங் பேங்க், அதாவது தேசிய வீட்டு வசதி வங்கி அப்படின்னு. இந்த 2 வங்கிக்கு பேரு சிறப்பு வங்கின்னு பேர் கொடுத்துருக்காங்க. சிறப்பு வங்கி அப்படின்றது தலைப்பு கொடுத்து அதுல தனியா கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க புத்தகங்கள்ல இருக்கு. நம்ம வந்து ஜென்ரலா படிச்சுட்டே இருக்கோம், அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தயவு செய்து புத்தகங்கள் படிக்கிறதையும் மறந்துடாதீங்க. அப்படியே ஆழ்ந்து படிங்க. புத்தகங்கள் படிக்கிறப்ப நல்லா ஆழ்ந்து படிங்க. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, அதுக்கு மட்டும் சிறப்பு வங்கிகள் அப்படின்னு அதன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து படிச்சு பார்க்கணும். உள்ளூர் வங்கி அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா லேப் 1996 உருவாக்கப்பட்டிருக்கு. உள்ளூர் வங்கிகள் அப்படின்னு. உள்ளூர் வங்கி வந்து தமிழ்நாட்டுல கிடையாதுங்க. மொத்தம் 3 உள்ளூர் வங்கி தான் இருக்கு. கரையோர உள்ளூர் வங்கி, கிருஷ்ண பீமா உள்ளூர் வங்கி. ஆந்திராவில் 2 இருக்கு. கிருஷ்ண பீமான்னு ஒண்ணு இருக்கும், சுபத்ரா வங்கிங்கிறது ஒரு கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருந்தது. நானே வந்து அந்த கொஸ்டினை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இது உள்ளூர் வங்கிங்கிற ஒன்ன படிக்காம விட்டோம். மகிழா வங்கி அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பாங்க. சிறிய வங்கிகள் கான்செப்ட்ல வருது. உஜ்ஜீவன் அப்படின்றது சிறிய வங்கிகள் கான்செப்ட்ல வரும். மகிழா வங்கிங்கிறது மகளிருக்கான வங்கிங்க. அது பாத்தீங்கன்னா பின்னால வந்து இதோட சேர்த்திருப்பாங்க. ஸ்டேட் வங்கியோட 2017 மார்ச் 31 இணைக்கப்பட்டதுங்க. பாரதிய மகிழா வங்கி பாத்தீங்க அப்படின்னா தனியாக உருவாக்கப்பட்டது. அதாவது நவம்பர் மாசம் 19 2013 உருவாக்கி இருப்பாங்க. அந்த பாடத்தை எடுத்தீங்கன்னா அவ்வளவு குறிப்புகள் எழுதலாங்க, அவ்வளவு குறிப்புகள் எழுதலாம். அந்த அளவுக்கு அது இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் வந்தா கூட நீங்க அதை நல்லா படிச்சு பார்க்கணும். ஒரே ஒரு டவுட் சொல்லுங்க. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்கு இல்லையா சார், நம்ம தமிழ்நாட்டுல பல்லவன் பாண்டியன் பேங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்களா சார்? அது வந்து ஒரே பேர்ல கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேங்கினுடைய கிராம வங்கிங்களா, அது என்ன சொல்லுவாங்க, கிராமின் பேங்க், தமிழ்நாடு கிராமிய வங்கின்னு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கிராமிய வங்கின்னு கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து 3 இருக்குங்க. பல்லவன், பாண்டியன், வள்ளலார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கடலூர் வள்ளலார். ஆமாங்க, விழுப்புரத்தை பேஸா வச்சு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. கடலூர் சார். கடலூர். இதெல்லாமே முன்னாடி நாம கொடுத்திருந்தாங்க. அந்த இடிப்பில் நடத்துறப்போ அதுல நடத்திருப்பாங்க. விழுப்புரம் பல்லவன் தான். பல்லவன் விழுப்புரமாமா? சேலம் வந்து பாண்டியன் தான். சேலம் தான் பல்லவன். அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. பல்லவன் வந்து சேலங்க, அது வந்து நல்லா தெரியும். பாண்டியன் வந்து திருமங்கலம் மதுரைங்க. வள்ளலார் வந்து கடலூருங்க. மூணு இருந்ததுங்க. அது நல்லா பாத்துக்கோங்க. இது எல்லா வங்கிகளுமே இப்ப பாருங்க, வங்கிகள் அப்படின்றது கமர்ஷியல் பேங்க்ல வந்துச்சு அப்படின்னா எந்த ஷெட்யூலின் கீழே வருங்க? எந்த ஷெட்யூல்? அட்டவணை. இந்த மாதிரி மத்த வங்கிகள், இந்த பேமெண்ட் பேங்கர், சிறப்பு வங்கி, இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னாவங்க ஒழுங்குமுறை சட்டம், அதாவது வங்கியினுடைய ஒழுங்காற்று முறை சட்டம், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிரிவு 22 கீழே வருவாங்களா இவங்க எல்லாமே. அது வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி அடிக்கடி அந்த பாடத்துல வந்து சொல்லிட்டே வருவாங்க. நல்லா படிமா, அந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நல்லா படிச்சுக்கோங்க. பிரிவு 22 1949 ஆக்ட். நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றேனுங்க, இன்னைக்கு அஸ்டானிஷ்டு உண்மையிலேயே. அப்போ வந்து நீங்க நம்மள அறியாமலே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்க ஒரு இடத்துல. அப்போ வந்து பாட புத்தகங்களை வந்து நீங்க கிடைக்கக்கூடிய நாட்களை, பாட புத்தகங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. வரி வரியா படிச்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? வரி வரியா படிச்சுதான் ஆகணும். நீங்க தயவு செய்து பாட புத்தகங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படிச்சிருங்க. பேமெண்ட் பேங்கர்லாம் வந்திருக்கு. பேடிஎம், ஏர்டெல், அஞ்சல் துறை, இது எல்லாமே அதுல வரும். எல்லாம் பிரிவு 22 1949 இஸ்லாமிய வங்கி அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் இருக்குங்களா இல்லையா? இஸ்லாமிக் பேங்க் அப்படின்ற கான்செப்ட் இந்தியாவில் இருக்கா இல்லையா? இல்லங்க, இஸ்லாமிக் பேங்க்ங்கிறது நம்ம கிட்ட கிடையாது. ஈவன் பங்களாதேஷ் இங்க எல்லாமே கூட இருக்கு. அதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி பாருங்க. அந்த பாடங்களை எடுத்து படிச்சிருங்க. 19வது பாடம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அது சரி, 11வது பாடம் இதுல இருக்கும். அதே மாதிரி ரிசர்வ் வங்கி. நீங்க பேங்கிங்க்கு வந்து படிக்கிறப்பயே தொடக்கமே வந்து நீங்க பாட புத்தகங்கள் தான் படிக்கணும். எதை படிச்சாலும் சரி, இந்த ரேஷியோ அனலிசிஸ் படிக்கிறீங்களா, அதுக்கும் அதே மாதிரி தாங்க. தொடக்கமே உங்களுக்கு அங்கதான், அங்கிருந்து தான் நீங்க படிக்கணும். இதுல ஒன்று 2 கொஸ்டின் போட்டு இதை முடிச்சிருவாங்க ப்ளீஸ். அடுத்தது பட்ஜெட்டிங் ப்ராசஸ் which demands each manager justify entire budget detail in the beginning is entire budget. அதாவது ஒரு பட்ஜெட்டிங் ப்ராசஸ்ல demands each manager justify his entire budget in detail. ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே டீட்டெயிலா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்கும், ஒவ்வொரு டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும், ஒரு மேனேஜருக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் தான் இருக்கும். இது வந்து அப்படியே கான்செப்ட்மா. இது வந்து கான்செப்ட். ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டுங்கிறது ஃபங்க்ஷனல் ஏரியா இல்லைங்களா? ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஃபங்க்ஷனல் ஏரியா எதெல்லாம் ஏரியா? ப்ரொடக்ஷன் சேல்ஸ், காஸ்ட், கேஷ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டோம். மாஸ்டர் பட்ஜெட்டுங்கிறது ஒரே வார்த்தையில சொல்ல முடியும். கரெக்டா சொல்லுங்க. ஓவரால் சம்மரி ஆஃப் ஆல் தி பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கோட கான்செப்ட் தான் அது. கால்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட், ஈவன் ஃபிக்ஸட் காஸ்ட் 15,000, செல்லிங் பிரைஸ் 15, விசி 15 அப்படி இல்லை. இது வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பிஇபி யூனிட்ஸ்ல தான் நமக்கு கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் அப்போ இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கிறது. பிஇபி இன் யூனிட்ஸ் அப்படின்றப்போ டைரக்ட் ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ், அதாவது கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். ஓகேங்களா? ஓகே. 15 மேல அடுத்ததான் பாத்தீங்கன்னா 15 மைனஸ் 12, அப்போ 15/3. அப்போ நமக்கு என்ன வருங்க? 5000. ஓகே, 5000 யூனிட்ஸ். அடுத்தது வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ இஸ் 80%, margin of safety 40%, calculate PV ratio, PEP in percentage ratio respectively. PV ரேஷியோவும் இதையும் கேட்டிருக்காங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட் ரேஷியோங்கிறது what do you mean by variable cost ratio? Marginal cost. Variable cost. இதுல என்ன இது? PV ரேஷியோனா கான்ட்ரிபியூஷன் தான சார். அதனால வேரியபிள் காஸ்ட் 80 னா ரிமைனிங் 20 வந்து PV ரேஷியோ. ஆமா, வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ அப்படினா இது வந்து காஸ்ட் செலவுங்க. அப்போ ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோங்கிறது நமக்கு என்ன கொடுக்குங்க? ப்ராஃபிட்டை காட்டும் இல்லைங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்றது எதை காட்டுங்க? ப்ராஃபிட்டை காட்டும். இது வந்து காஸ்ட்டை காட்டும். 80% காஸ்ட். அப்ப ரிமைனிங் 20% பிவி ரேஷியோ இல்லைங்களா? ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன். அப்ப இது 20%. அடுத்தது எம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 40% அப்படின்னா ரிமைனிங் 60% வந்து எது இருக்கும் அப்படின்னா பிஇபி. ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் மார்ஜின் ஆஃப். இதுல இருந்து 1 மைனஸ், அதாவது 100 மைனஸ் எம்ஓஎஸ் பர்சன்டேஜ் 100ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா பிஇபி. ஸ்ட்ரெயிட் கான்செப்ட். இதுக்கு ஒர்க் அவுட்டா பண்ணக்கூடாது இல்லைங்க?
பாருங்க, அவன் பாருங்க கேள்விதாங்க முக்கியம். புதுசு புதுசா நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு இந்த கேள்வி புதுசா நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அதுதான் நீங்க பாத்துக்கணும். வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ 80%. அப்ப ரிமைனிங் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படின்றது நமக்கு. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். இந்த வகுப்பு இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த இன்னொரு வகுப்புல நம்ம தொடருவோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.